வணக்கம். ரிஷபராசி காலபுருஷ தத்துவப்படி வானமண்டலத்தில் 2வது ராசி. இந்த ராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தின் 2, 3, 4 பாதங்களும், ரோஹிணி நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், மிருகசீரிடம் நட்சத்திரத்தின் 1, 2 பாதங்களும் ஆக 9 பாதங்களை கொண்டது. இது ஸ்திர ராசி, நிலத்தத்துவத்தை குறிக்கும் ராசி. ரிஷபராசியில் கிரகங்கள் அமர அவர்களுடைய தசாபுக்திகளில் நிதானம், பொறுமை, விடாமுயற்சி அளிக்கும். ரிஷபராசியின் அதிபதி சுக்கிரன். ரிஷபராசியில் சுக்கிரன் ஆட்சியாகிறார். சந்திரன் உச்சம் பெறும் ராசி இது. ரிஷபராசியில் எந்த கிரகமும் நீசம் பெறவில்லை. இது ஒரு பெண் ராசி, இரட்டைப்படை ராசி. ராசியின் சின்னம் காளை. இவர்கள் கடின உழைப்பாளிகள். இந்த ராசியின் நிறம் வெண்மை. இந்த ராசி முகத்தை குறிக்கும். தொண்டை, குரல் வளை, பேச்சு, எச்சில் மற்றும் கேட்கும் திறன் முதலியவற்றையும் குறிக்கும். இடங்களில் வயல்வெளிகள், மாட்டுத் தொழுவம், கால்நடை வளர்ப்பு, வீதியின் நடுப்பகுதி, அழகு நிலையம், வாகன நிறுத்தம், தங்கும் விடுதி, தச்சுப்பட்டறை, திரையரங்கு, கிராமம் மற்றும் வங்கி, பெண்கள் அதிகம் புழங்கும் இடங்கள் போன்றவற்றை குறிக்கும். இந்த மாத ஆரம்பத்தில் கிரக நிலைகளை பார்ப்போம். மிதுனத்தில் குரு, சுக்கிரன், கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியன், கேது, கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி வக்ரம். இந்த மாத கிரக மாற்றங்களை பார்ப்போம். ஆவணி மாதம் 4ஆம் தேதி சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகம் செல்கிறார். 14ஆம் தேதி புதன் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு செல்கிறார். 28ஆம் தேதி அங்காரகன் கன்னியில் இருந்து துலாம் செல்கிறார். 29ஆம் தேதி சுக்கிரன் கடகத்திலிருந்து சிம்மம் செல்கிறார். 30ஆம் தேதி புதன் சிம்மத்திலிருந்து கன்னியில் செல்கிறார். இனி ரிஷபராசிக்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தனஸ்தானமான 2ஆம் இடத்தில் இருந்து 4ஆம் தேதி மிதுனம் செல்கிறார். 3இல் புதனுடன் இணைந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். கம்ப்யூட்டர் சம்பந்தமான தொழில் வேலை செய்வராக இருந்தால் தொழிலில் வேலையில் புது ஐடியா கிரியேஷன்ஸ் உருவாகும். இதுவரை இல்லாத அளவில் கம்யூனிகேஷன் திறன் அதிகரிக்கும். இதனால் வேலையில் சிறிய அளவில் சம்பள உயர்வு உண்டு. மாற்று சிந்தனை உருவாகும். உபரி வருமானம் பெற புதிய முயற்சிகளை தொடங்குவீர்கள். இந்த மாதத்தில் 2ஆம் அதிபதி புதன் வக்ரகதியிலும் அஸ்தங்க நிலையிலும் இருந்து பண வரவில் சில தடைகள் சிக்கலை கொடுத்திருப்பார். 14ஆம் தேதி வக்ரகதியில் இருந்து விலகிய பிறகு தனவரவு சீராகும். சூரியன், சுக்கிரன், புதன் முக்கோட்டு கிரகங்கள் ஆதலால் இவர்கள் எப்பொழுதுமே நெருங்கி அருகருகே பயணம் செய்பவர்கள். சூரியனால் சுக்கிரன் பாதிக்கப்படும் அளவு புதன் பாதிக்கப்பட மாட்டார். சூரியனுக்கு சுக்கிரன் பகை, புதனுக்கு நட்பு. 3ஆம் அதிபதி சந்திரன் வளர்பிறை தேய்பிறை என்ற இரு நிலையை அடைவதால் மாதத்தில் 15 நாட்கள் உற்சாகமாகவும் 15 நாட்கள் சோர்வாகவும் உணர்வீர்கள். உங்களது முக்கியமான காரியங்களை தேய்பிறை பஞ்சம் திதிக்கு மேல் வைத்துக் கொள்வது நல்லது. வளர்பிறை எல்லா நாட்களும் நல்ல நாட்களே. சந்திரன் மனக்காரகன். சந்திரன் ஒளி குறைந்த நிலை, மன ஆற்றல் குறையும். 3ஆம் அதிபதியாக வருவதால் புதிய முயற்சிகளில் சந்திரனின் நிலைமையை அறிந்து செயல்படுவது நல்லது. 4ஆம் அதிபதி 4இல் ஆட்சி பெறுவது சிறப்பானதாகும். இருந்த போதிலும் கேதுவின் 4ஆம் இட இருப்பால் குடும்ப பெரியவர்களுக்கு உடல்நிலை கோளாறுகளை கொடுக்கும். சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்றாலும் கேதுவால் அடி வயிறு வலி வரும். தந்தை வழி கர்ம நோய்கள் வர வாய்ப்புண்டு. சூரியன் வலது கண்ணை குறிப்பதால் மாமியாருக்கு கண் பரிசோதனை செய்ய வேண்டியது அவசியமாகும். 5ஆம் அதிபதி புதன் 3இல் இருப்பதால் அங்கு சுக்கிரனும் வந்து இணைந்து பூர்வீக வீடு அல்லது சொத்து சம்பந்தமான பெயர் மாற்றம், விற்பனைக்கான முயற்சிகளை செய்வீர்கள். 6ஆம் அதிபதி லக்னாதிபதியாகவே வருவதால் புதிய வேலைக்கு செல்லலாமா என்ற ஆலோசனை உண்டு. புதன் 3இல் இருப்பதால் அதற்கான அப்ளிகேஷன் செய்வீர்கள். உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடைக்கும். 7ஆம் அதிபதியான செவ்வாய் அவர் 5இல் இருப்பதால் திருமணத்திற்கு பெண் பார்ப்பவர்கள் பூர்வீக சொந்த பந்தத்தில் பெண் அல்லது மணமகன் அமையலாம். குலதெய்வ பிரார்த்தனை செய்வது அவசியம். 5இல் செவ்வாய் இருப்பதால் முருக வழிபாடு செய்வது நலம். முருக வழிபாடு செய்தால் விரைவில் திருமணம் நடந்தேறும்.
8ஆம் அதிபதியான குரு 2ல் இருந்து 8ஐ பார்ப்பதால் திடீர் தன பிராப்தி உண்டு, அதிர்ஷ்டம் உண்டு, உழைக்காத பணம் கிடைக்கும். அவர் அட்டமாதிபதியாக இருப்பதால் பணத்தால் பிரச்சனைகளையும் கொடுப்பார். 9க்கும் 10க்கும் அதிபதியான சனி 11ல் வக்ரமாகி இருப்பது மட்டும் ரிஷபராசிக்கு பின்னடைவு. ரிஷபராசிக்கு யோகரான கேந்திர திரிகோணாதிபதியான சனி வக்ரமாகி வேலையில் ஆர்வமின்மை, லாபம் குறைவு போன்ற நெகட்டிவ் பலன்களை நவம்பர் மாதம் வரை தர இருக்கிறார். நவம்பருக்கு பின் லாபஸ்தானமான மீனத்தில் இருந்து அபரிமிதமான லாபத்தையும் அசையாத சொத்துக்களையும் கொடுப்பார். கர்மக்காரகன் சனி கொடுப்பதை யாரும் தடுப்பதற்கில்லை. சனி கொடுத்தால் எவர் கொடுப்பார் என்று சொல்லுவார்கள். 10ல் ராகு வேலையில் மாறுதல்களை கொண்டு வரும். அது குரு பார்வையால் நல்ல மாற்றமாகவே இருக்கும். 11ல் சனி வக்ர நிவர்த்தியாகும் வரை பொறுமை தேவை. 12ஆம் அதிபதியான செவ்வாய் 5ல் பூர்வீக வீடு குடும்ப கோயிலுக்கு செல்வீர்கள். அதன் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். விரையாதிபதி 5ல் இருப்பதால் பங்கு பரிவர்த்தனையில் விரயம் ஏற்படலாம். அங்கு செவ்வாய் இருப்பதால் ரியல் எஸ்டேட், மருத்துவம் சம்பந்தமான பங்குகள் லாபம் தரும். குழந்தைகள் வழியில் மருத்துவ செலவு உண்டு. குழந்தைகளால் வீட்டில் தற்சமயம் சண்டை வர வாய்ப்பு உண்டு. 12ஆம் அதிபதி 5ல் இருப்பதால் தீவிரமான காதல் விளையாட்டுகள் உண்டு. அவசரம், கோபம் உண்டு. மனம் ஒரு நிலையில் நிற்காது. 28ஆம் தேதி கன்னி செவ்வாய் துலாத்தில் செல்லும் வரை இந்த பலன் உண்டு. 8ஆம் இடம் குருவின் பார்வை பெறுவதால் அதிர்ஷ்டம் உண்டு. 11ல் சனி வக்ர நிவர்த்தி பெறும் காலம் வரை லாபம் குறைவு ஏற்படும். சனியைப் போலவே பொறுமையுடனும் சகிப்புத்தன்மையுடனும் இருப்பது நல்லது. ரிஷபராசி லக்னம் நண்பர்கள் எல்லா விதமான அருளும் பொருளும் பெற்றிட எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.